பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேட்டு பாலன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி நான் ஜெப்டு நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்லை. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது ஓகே இது முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி பிரச்சனையை வச்சுட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊருக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் குறைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்லை. ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி.